எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ட்ராஸ் வந்து கிட்டத்தட்ட 90,000 கிலோமீட்டர் ஓடிருச்சு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிளட்ச் பிளேட், ரிலீஸ் பேரிங், கவர் அசெம்பிளி இது எல்லாமே வந்து மாத்துறோம். அப்புறம் வந்து ஃப்ளை வீல் வந்து ஃபேஸ் பண்ணி போட்டிருக்கோம். எந்த ஒரு மேனுவல் காரா இருந்தாலும் சரி, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உள்ள காரா இருந்தாலும் சரி, 80,000 to 1,00,000 ஒன்ஸ் வந்து உங்க கிளட்ச் பிளேட் இது எல்லாமே வந்து ஒன்ஸ் செக் பண்ணிட்டு மாத்திக்கோங்க. நல்லா இருந்தா விட்டுருங்க. இல்லைன்னா வந்து கண்டிப்பா மாத்தி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு பிக்கப்பு அப்புறம் வந்து இன்ஜின் ஓவர் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே ஆகும். ஸோ அது இல்லாமல் இல்லை டிரைவ் ஷாஃப்ட் பேரிங்கும் மாற்றிருக்கோம் இந்த வண்டியில். தேங்க்யூ. ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஆல்ட்ராஸ் வந்து எப்படி இருக்குன்னு. ஆல்ட்ராஸ் வந்து நல்லா தான் இருக்குங்க. 90,000 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடிடுச்சு. பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை. நார்மல் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா வண்டி ரூட்டீனாக நல்லா தான் ஓடிட்டு இருக்குங்க. ஸோ ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் உங்கள் வெஹிக்கிளோட லாங் டேர்ம் லைஃப் டிசைட் பண்ணுறது. ஸோ கரெக்டாக அந்த ஷெட்யூலுக்கு ஸ்டிக் பண்ணிக்கோங்க.